கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியத்தில் உள்ள தர்காவில் அஸ்ரத் ஆக நியமிக்கப்பட்டுள்ள அப்துல் அஜீஸ் என்பவர் புனித நீர் தெளிப்பதற்காக குழந்தையுடன் தர்காவுக்கு வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கத்தியால் குத்தி தாக்கியதாக வந்த தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். படிக்கும் பள்ளி முதல் புனிதமான பள்ளிவாசல் வரை பாலியல் கரங்கள் பெண்களை தொடர்கிறது என்றால் திமுக அரசையும் சட்டம் ஒழுங்கையும் குற்றவாளிகள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்துல் அஜீஸ் மீது ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக செய்தி வரும் நிலையில் அவர் தர்காவின் தலைவராக எப்படி நியமிக்கப்பட்டார்? இந்த சம்பவம் குறித்து திமுகவின் பெண் போராளிகள் வாய் திறக்காதது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நயினார் நாகேந்திரன் முன்வைத்துள்ளார். இந்த விவகாரத்தை எந்த சமரசமும் இல்லாமல் திமுக அரசு அணுக வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியத்தில் உள்ள தர்காவில் அஸ்ரத்தாக நியமிக்கப்பட்டுள்ள அப்துல் அஜீஸ் என்பவர் புனித நீர் தெளிப்பதற்காக குழந்தையுடன் தர்காவுக்கு வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கத்தியால் குத்தி தாக்கியதாக வந்த தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். படிக்கும் பள்ளி முதல் புனிதமான பள்ளிவாசல் வரை பாலியல் கரங்களை பெண்களை தொடர்கிறது என்றால் திமுக அரசையும் சட்டம் ஒழுங்கையும் குற்றவாளிகள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்துல் அஜீஸ் மீது ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக செய்திகள் வரும் நிலையில் அவர் தர்காவின் தலைவராக எப்படி நியமிக்கப்பட்டார்? இந்த சம்பவம் குறித்து திமுகவின் பெண் போராளிகள் வாய் திறக்காதது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நயினார் நாகேந்திரன் முன்வைத்துள்ளார். இந்த விவகாரத்தை எந்த சமரசமும் இல்லாமல் திமுக அரசு அணுக வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.